அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலிருந்து சண்முகப்பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்டில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த லெசன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா பூலித்தேவரோட போர் யுக்திகளும் பூலித்தேவர் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கான நோக்கங்களும் அவரோட திறமை வாய்ந்த போர் முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ வேலுநாச்சியார் பற்றி பார்க்க போகிறோம். வேலுநாச்சியார் எங்கே இருப்பாங்கன்னா ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரே பெண் குழந்தையாக பிறந்திருப்பார். இவங்க பெண் குழந்தையாக பிறந்தாலுமே இவங்களை ஒரு ஆண் வாரிசுக்கு நிகராக தான் செல்லமுத்து சேதுபதி வளர்த்துருப்பார். ஓகேங்களா? எப்போ பிறக்கிறாங்க? 1730 ராமநாதபுரத்தில் பிறக்கிறாங்க. அவங்க அப்பா பேர் செல்லமுத்து சேதுபதி, அவங்க அம்மா பேர் முத்தாத்தாள். இவங்களுக்கு ஒரே பெண் குழந்தையாக பிறக்கிறாங்க. இவங்க பெண் குழந்தையாக பிறந்து போர்க்கலைகள்லாம் அப்போவே கற்றுக்கிட்டாங்க. அது கற்றுக்கிட்டது இல்லாத அதில் திறமை வாய்ந்தவங்களாக விளங்குனாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளரின்னு சொல்கிற வளரினா பார்த்தீங்கன்னா இப்போ புல்ல இருக்கிற அருவாள் மாதிரி இருக்கும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா இதோ இப்படி வளைஞ்சி இப்படி லைட்டாக கைப்பிடி மாதிரி இருக்கும். இது கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படி இந்த அளவுக்கு பெண்டாக இருக்கும். நல்லா இதை சுற்றி விட்டாங்கன்னா, இப்போ இங்கே ஒரு எதிரி இருக்காங்களா, இங்கே ஒருத்தவங்க வளரி வீசுகிறாங்க. இது போயிட்டு என்னாகும், சுற்றி அவங்க கழுத்தையே எடுத்துகிட்டு திரும்ப யார் சுற்றினாங்களோ அவங்க கைக்கு வரணும். இது பிடிக்கணும், இப்படி கையில் பிடிக்கணும். அது பேர் தான் வளரின்னு சொல்லுவாங்க. அதில் இவங்க ரொம்ப திறமைசாலியாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி வளரி, சிலம்பம், அது போக மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிற இந்த தற்காப்பு கலைகள், இதில் போர்க்கருவிகளை கையாளுறதில், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப திறமை வாய்ந்து இருந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு மொழி அறிவும் அதிகம்னு சொல்கிறாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் அப்போவே பார்த்திங்கன்னா ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இந்த மொழியிலலாம் ரொம்ப ஃப்ளூலெண்ட்டாக பேசக்கூடியவங்க, அதுக்கப்புறம் எழுதக்கூடியவங்க, எழுத்து பயிற்சி வர்றதுக்கப்புறம் பேச்சு திறன், இதில் எல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கு. ஓகேங்களா? இந்த வேலுநாச்சியார் அந்த அளவுக்கு அந்த காலத்திலே திறமை வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. நல்லா குதிரை ஏற்றத்தில் நான் ஒரு என்ன சொல்கிறது, ஆண் வீரனுக்கு நிகராக அது அவங்கள விட பெஸ்ட்டாகவே குதிரை ஏற்றுவாங்களாம். குதிரை ஏற்றுறனா என்ன, குதிரை சவாரி செய்கிறது தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி வில்வித்தை, இதில் எல்லாத்துலேயும் திறமை வாய்ந்தவங்களாக விளங்குனாங்க. இதை பார்த்து இந்த முத்துவடுகநாதருக்கு நியூஸ் போகுது. ஓகேங்களா? வேலுநாச்சியாரோட திறமைகள் எல்லாமே முத்துவடுகநாதருக்கு போகுது. அவருக்கு ஒரே இன்ஸ்பயர் ஆயிடுது. வேலுநாச்சியார் மேலே இன்ஸ்பயர் ஆகி முறைப்படி இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ கல்யாணம் பண்ணும்போது வேலுநாச்சியாருக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா 16 வயசு தான். ஓகேங்களா? 16 வயசுலேயே சிவகங்கை மன்னராக இருக்கிற அந்த முத்துவடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தைய பிறக்கிறாங்க. இப்படி பெண் குழந்தையெல்லாம் பிறந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த முத்துவடுகநாதர் இருக்கார் இல்லைங்களா, அவர் தன்னோட அரண்மனை அந்த இடத்துல சுற்றி பார்க்கறதுக்காக போயிருக்காரு. சுற்றி பார்த்துட்டு கோவில், அது காளையார் கோவிலுங்கிறது இவங்களோட குலதெய்வ கோயில். யாருது? இந்த முத்துவடுகநாதரோட குலதெய்வ கோயில் தான் இந்த காளையார் கோயில். அரண்மனைக்கு ஒட்டியே அந்த கோவில் இருந்திருக்கும். அரண்மனைக்கு பின்னாடி இருக்கும். அவங்க போகிறாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி சிவகங்கை ஆங்கிலேய ஆட்சியோடு இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடிதங்கள் ஆங்கிலேய அரசு முத்துவடுகநாதருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாமே அதை மறுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மிரட்டல் தோணியில் கூட பேசுவாங்க. யார்? முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்கிட்ட பேசி அமுச்சு விட்ருவாங்க. ஓகேங்களா? இதனால் நாங்கள் எப்போ வேணால் உங்கள் மேலே போர் தொடுக்கிற அபாயம் இருக்கும் அப்படின்னா நாங்கள் அதை நேரில் சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முத்துவடுகநாதரும் பதில் கடிதம் போட்டிருப்பார். இதை என்ன ஆயிடுச்சு, இவரோட ரொட்டீன் எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்துவடுகநாதரோட ரொட்டீன் எல்லாமே ஆங்கில அரசு கவனிக்க போகிறாங்க. அப்போ கவனிச்சிட்டு இருக்கும் போது இவர் இந்த நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது வழக்கம். அப்போ பெரும் படையை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. கோயிலுக்கு போய் வணங்குறப்ப பெரும் படையெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட தமிழ் மரபு என்னென்னு, ஒருத்தவங்க சாமி கும்பிட்டு இருக்கும் போதும் சரி, நிராயுதபாணியாக இருக்கும் போதும் சரி, போர் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட மரபாக இருந்திருக்கு. இதன் மேலே நம்பிக்கை வச்சு என்ன ஆகுது, முத்துவடுகநாதர் சாமி கும்பிட்டு இருக்கும் போதே ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுறாங்க, சுற்றி வளைச்சிட்றாங்க. யாரை? முத்துவடுகநாதர் சுற்றி வளைச்சி அந்த காளையார் கோயில் அந்த இதுலேயே அவரோட தலை துண்டிக்கப்படுது. ஓகேங்களா? முத்துவடுகநாதரோட தலை துண்டிக்கப்படுது. அதில் ஒரு சலசலப்பு ஏற்பட்ட முரண்பாடுனால ஒருத்தர் இங்கேருந்து அரண்மனைக்கு போகிறாங்க. சிவகங்கை அரண்மனைக்கு போயிட்டு இந்த மாதிரி காளையார் கோயிலில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற நியூஸ் வேலுநாச்சியாருக்கு போகுது. வேலுநாச்சியார் உடனே என்ன பண்ணுறாங்க, தன்னோட மகளை உடனடியாக தூக்கிக்கிட்டு இந்த
அவங்களோட அமைச்சர் வந்து இருப்பார் இல்லைங்களா, கோபால நாயக்கர், அவரையும் வந்து கூட்டிக்கிட்டு இந்த கோபால நாயக்கர் வந்து வேலுநாச்சியார் வந்து அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு எங்கே போகிறாங்கன்னா திண்டுக்கலுக்கு வந்து போகிறாங்க. இதில் வந்து ஒரு இது என்னென்னா, அந்த காளையார் கோவிலில் வந்து முத்தொடுகுநாதர் கொல்றாரு பார்த்தீங்களா, அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர். அவரு தான் வந்து அவரோட தலைமையில் தான் அந்த படை வருது. இந்த படையை அனுப்பிவிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப். ஆற்காடு நவாப் என்ன பண்ணுறாரு, லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர், அதான் ஆற்காடு நவாப் ஆல்ரெடி வந்து யார்கிட்ட இருக்காரு, அந்த கம்பெனிக்கு வந்து வரி வசூலிக்கிறது, நீ என்ன வேணால் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு உரிமை வந்து கொடுத்துட்றாங்க இல்லைங்களா. இதை வந்து நம்ம தமிழ் மன்னர்கள் வந்து ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. இதனால் ஏற்பட்ட முரண்பாடு தான் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. அப்போ கர்னல் பஞ்சோரும் ஆற்காடு நவாப்போட அந்த கம்பெனி படையெல்லாம் சேர்ந்து தான் வந்து முத்தொடுகுநாதரை கொண்டுடுறாங்க. இதை அறிஞ்ச வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, அமைச்சர் வந்து கோபால நாயக்கரோட உதவியோட வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு வந்து கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல்ல விருபாச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அரசியையும் அரசி மகளையும் வந்து பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அப்படி பாதுகாப்பாக இருக்கும் போது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் பதுங்கியிருக்காங்க, 8 ஆண்டுகள் வந்து தலைமறைவான வாழ்க்கையவே வாழ்ந்திருக்காங்க வேலுநாச்சியார். நினச்சி பாருங்கள், ஆண்களுக்கு நிகராக வந்து போர் பயிற்சியிலையும் சரி, ஒரு அரசனுக்கு நிகராக வந்தவங்க ஒரு தலைமறைவாக இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனையை வந்து கொடுத்துருக்கோம். அவங்க வந்துட்டு தலைமறைவாக இருக்கும் போது வெறும் வந்து ஆங்கிலேய அரசுக்கு வந்து பயந்து மட்டும் இல்லாத பின்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு படையை வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க, பெண் படை அப்படின்னு. முதல்ல வந்து ஒரு பெண் படை பிரிவை உருவாக்குனது வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் தான். ஜான்சி ராணிலாம் இவங்களுக்கு அப்புறம் தான் வந்திருப்பாங்க. வேலுநாச்சியாரோட பின்னணியில் தான் வந்து வந்திருப்பாங்களே தவிர முதல்ல வந்து பெண்களுக்கான படைப்பிரிவை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் தான். அவங்க வந்து ஆங்கிலேயரை எதுக்கணும் அப்படிங்கிற ஒரு வன்மத்திலேயே ஒரு வெறியிலே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு படைப்பிரிவை வந்து உருவாக்குறாங்க. அந்த படைப்பிரிவுக்கு ஆண்கள் பெண்கள்னால் வேறுபாடு இருக்கக்கூடாது, திறமை வாய்ந்த எந்த பெண்ணாக இருந்தாலும் தன்னோட படையில் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படைப்பிரிவு வந்து உருவாக்குறாங்க. அதன் பிறகு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைதர் அலி அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுகிறாங்க. யார் எழுதுகிறாங்க, தாண்டவராயன் வந்து எழுதுகிறாரு. ஓகேங்களா. தாண்டவராயனோட உதவியோட வேலுநாச்சியார் வந்து சொல்ல வந்து அதை கேட்டு வந்து தாண்டவராயன் ஒரு கடிதம் எழுதுறாரு. ஆங்கிலேயரை வந்து நான் எப்படிலாம் எதுக்கணும்னு நினைக்கிறேன், எதனால் எதுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த இதுக்கு வந்து என்னோட முயற்சிக்கு வந்து நீங்கள் வந்து கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஹைதர் அலிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் வந்து ஹைதர் அலிக்கு போகுது. ஹைதர் அலி பார்த்தோன்னே வியந்துட்டார். என்னடா ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஆங்கிலேயர்களை வந்து எதுக்கிறதுல இவ்வளோ ஒரு இதாக இருக்காங்களே, இவ்வளோ வீரம் செறிந்த பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலிக்கே வந்து ஒரு மலைப்பாக போயிடுது. அது போக வந்து இன்னொரு என்னென்னா, ஹைதர் அலியோட தாய்மொழியில் வந்து எழுதியிருப்பார். ஹைதர் அலியோட தாய்மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா உருது. ஓகேங்களா. அந்த உருதில் வந்து கடிதம் வந்து எழுதியிருப்பார். யார், வேலுநாச்சியார் வந்து சொல்ல தாண்டவராயன் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கும் என் கணவனுக்கும் நடந்தது பெரிய துரோகம், இதில் வந்து நான் ஆங்கிலேயர்களை பழி தீர்த்தே தீருவேன், எனக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்த ஹைதர் அலி அவங்களோட படைத்தளபதியாக இருக்கிற, அதாவது திண்டுக்கல்லையே வந்து அவங்களுக்கு சொந்தமான, ஹைதர் அலிக்கு சொந்தமான ஒரு படைத்தளபதி வந்து இருக்கார். அவர் பேர் சையது. அவர்கிட்ட இந்த வேலுநாச்சியார்னு ஒரு போராளி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீ என்ன பண்ணுற, 5000 காலாட்படை 5000 குதிரைப்படை கொடுத்துரு அப்படின்னு. வேலுநாச்சியாரும் அதை தான் வந்து கேட்டிருப்பாங்க, எனக்கு 5000 காலாட்படை வேணும், 5000 குதிரைப்படை வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திண்டுக்கல் அமைச்சர் சையது கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலியும் வந்து பதில் கடிதம் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சியாக வந்து இருக்குது. இதை வந்து பெரிய ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, தன்னோட படைப்பிரிவை இன்னமும் வந்து உறுதியாக வந்து உருவாக்குறாங்க. அதுக்கான பிளானையும் வந்து உருவாக்குறாங்க. எப்படி வந்து சிவகங்கை தான் இப்போ ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு இல்லைங்களா. அப்போ சிவகங்கை கோட்டையில் எப்படிலாம் நுழையலாம், எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு போர் யுக்திகளை வந்து வேலுநாச்சியாரும் வந்து போடுறாங்க. அது எந்த மாதிரி யுக்தின்னு பார்த்தீங்கன்னா, விஜயதசமி அன்னைக்கு வந்து கோட்டையோட வாசல் வந்து திறந்திருக்கும். அன்னைக்கு வந்து பொது தரிசனம், அதாவது எல்லாருக்குமே வந்து அனுமதி இருக்குது, அந்த டைமில் தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் வந்து ஒரு யுக்தியை வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு பெண்கள்லாம் இருக்கிறவங்க அந்த கூடையில் வந்து பூஜை பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அந்த கூடையில் வந்து போர்க்கருவிகள்லாம் வந்து வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த அமைச்சரே வந்து வியந்துட்டார். யார், கோபால நாயக்கரே வந்து வியந்துட்டார். கோபால நாயக்கருக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த உதவியெல்லாம் கோபால நாயக்கரும் வந்து பண்ணார்.
இந்த கோபால நாயக்கர் எந்த மாதிரி உதவிலாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே உளவாளி வந்து நியமிச்சிருப்பார் இவர். ஓகேங்களா. ஏன்னா பிரிட்டிஷாரோட அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்கார் இல்லைங்களா, அவங்களோட ஆயுத படைகள்லாம் ஆயுத கிடங்கு எங்கே இருக்குது, அங்கே வந்து எத்தனை காவலாளிகள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் சேகரித்து கொடுக்குறது எல்லாமே வந்து அவரோட பங்களிப்பாக இருந்துச்சு. இது வந்து ஹைதர் அலியோட கூட்டமைப்பு, அதுக்கப்புறம் வந்து கோபால நாயக்கரோட கூட்டமைப்பு, இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து வேலுநாச்சியார் வந்து ஒரு படையை வந்து உருவாக்கியிருப்பாங்க, ஒரு பிளானையும் போட்டிருப்பாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெண்கள் படைப்பிரிவு வந்து உருவாக்கிட்டு இருக்கிறது வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து நியூஸ் போயிடுச்சு இல்லைங்களா. அப்போ போனதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த உடையாள் அப்படிங்கிற பெண் வந்து ஒரு இடத்துல வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி வராரு. வந்துட்டு ஏமா பொண்ணு இங்கே வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு குயிலிங்கிற பிள்ளை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டு அப்படின்னாங்களா. ஏன் விசாரிக்கிறீங்க அப்படின்னு உடையாள் கேட்க, இந்த குயிலி தான் வந்து யாருன்னா இந்த வேலுநாச்சியோட பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைவியாக இருக்கா, அவளை எங்கன்னு எனக்கு காட்டி கூட, உனக்கு வந்து நாங்கள் சன்மானம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் ஆளுங்க கேட்க, அதுக்கு வந்துட்டு எனக்கெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடையாள் வந்து சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இதை தான் வந்து சொல்கிறாங்க. அது சொல்லும் போது வந்து இந்த உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், இந்த வழியாக தான் வந்து போனதாக எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, அப்போ உன்னை தாண்டி தானே போயிருக்கணும் அந்த பெண்ணை, ஒரு குதிரை ஏற்றத்தில் முகமூடி அணிஞ்சு அந்த பொண்ணு போயிருக்குது, நீ பார்த்துருப்ப, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. நான் பார்க்கலன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஒரு கட்டத்தில் நீ பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இல்லைன்னா வந்து உன் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணை துப்பாக்கி முனையில் நிறுத்துகிறாங்க உடையாள். அப்படி உடையாள் நிறுத்தினதுக்கு அப்புறமும் என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி வந்து இந்த ஆட்டுக்கெல்லாம் வந்து தலையறுத்து போகிறதுக்காக ஒரு அரிவாள் மாதிரி சொருவிருப்பாங்க. ஓகேங்களா. பின்னாடி சேலைக்கு பின்னாடி வந்து இருக்கும். அதை வந்து என்ன பண்ணாங்க, அதை எடுத்து தன்னோட நாக்கு இருக்குல்ல, அந்த நாக்கு அப்படியே வந்து அறுத்துக்கிட்டு வந்து அறுத்து அதை வந்து தூக்கி போட்டிருக்காங்க ஆங்கிலேயர் மேலே. இதை பார்த்து வெறுப்படைஞ்சு அந்த பிரிட்டிஷ் அதிகாரி உடையாள் வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. இந்த நியூஸ் வந்து குயிலிக்கு வந்து போகுது. ஓகேங்களா. குயிலி உடனே என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ஆவேசப்பட்டு அவங்கள வந்து நான் போய் வந்து நானாக அவங்களான்னு பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி குயிலி வெளியே வரும்போது, உணர்ச்சி வசப்படாதீங்க, இதுக்கு வந்து பின்னாடி நம்ம பதில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிலியை வந்து சாந்தப்படுத்துகிறாங்க. அந்த குயிலி என்ன பண்ணுறாங்க, தான் தலைமையேற்ற பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து உடையாள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படியா ஒரு வழியை ஒவ்வொருத்தரோட தியாகமும் அதுக்கப்புறம் புத்தி கூர்மையும் வச்சு ஒரு நாளாக படைப்பிரிவு அவங்க கோட்டைக்குள்ளேயே நுழையிறாங்க. அப்படி நுழையும் போது என்ன ஆயிடுது, இந்த பிரிட்டிஷ் வந்து வெடிமருந்தெல்லாம் வந்து வச்சிருக்கிற ஒரு இடம் வந்து குயிலிக்கு வந்து தெரியுது. ஓகேங்களா. இவங்க ஃபஸ்ட்டு போனதே வந்து பிளான் பண்ணதே முதல்ல நம்ம கோட்டைக்குள்ளே நுழைஞ்சோடனே அவங்களோட ஆயுத கிடங்கு தான் முதல்ல நம்ம அழிக்கணும். ஏன்னா ஆயுதம் இருந்தால் தானே அவங்க வந்து போர் புரிவாங்க. அவங்களோட துப்பாக்கி தோட்டா குண்டுகள் வெடிமருந்து பீரை குண்டுகள் இதை தான் நம்ம முதல்ல அழிக்கணுங்கிறது தான் இதாக கொடுத்துருந்தாங்க, குறிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க வேலுநாச்சியார். அதன்படி வந்து அவங்க போனோடனே என்ன பண்ணுறாங்க, குயிலி வந்து அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு பார்த்தோன்னே அது வந்து நல்ல குடோன் கணக்கில் வந்து வச்சுருக்காங்க. நல்ல அதாவது என்னது பெருமளவு வந்து வச்சுருக்காங்க. அந்த ஆயுதம் எல்லாம் வெடிமருந்து குண்டுகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது மட்டும் வந்து ஆங்கிலேயர் கைவசம் போயிடுச்சுன்னா அடுத்தடுத்த ஆண்டுகள் வந்து தமிழகம் ஃபுல்லாகவே வந்து அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே பக்கத்தில் இருந்த ஆயில் கேன் இருக்கும், அங்கே டீசல் கேன் மாதிரி ஒரு கேன் இருக்கும், அந்த ஆயிலில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, தனக்கு மேலேயே ஊற்றிக்கிட்டு அப்படியே தீப்பந்தத்தை எடுத்து வச்சு கொளுத்திக்கிறாங்க. தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு வந்து வேலுநாச்சியார் பேரை சொல்லிட்டு வந்து சிவகங்கை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அது அப்படியே குதிச்சிடுறாங்க. அந்த ஆயுத கிடங்குலே குதிச்சு ஃபுல்லாக வந்து ஆயுத கிடங்கு மொத்தமும் வந்து அழிஞ்சு போயிடுது. ஓகேங்களா. இது வந்து தன்னோட படைக்கு வந்து பெரிய ஒரு பலமாக இருக்குது. ஓகே. வேலுநாச்சியாரோட படைக்கு வந்து பெரிய பலமாக இருக்குது. அதன்படி வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, சிவகங்கையும் வந்து கைப்பற்றியிருக்காங்க. இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தவங்க யாருன்னா மருது சகோதரர்களும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. மருது சகோதரர்களும் வந்து படைக்கு வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா. அதாவது பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து குயிலியும் ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து மரு சகோதரம் வந்து தலைமையேற்று தான் வந்து போயிருப்பாங்க. அப்புறம் மரு சகோதரர்கள் உதவியாகவே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை வந்து மன்னராக வந்து முடிசூட்டிப்பாங்க. முதல்ல வந்து ஒரு மன்னராட்சியில் அந்த காலத்திலே வந்து மன்னராட்சியில் ஒரு அரசருக்கு நிகராக வந்து மணிமுடி சூட்டி கொண்டது யாருன்னா வந்து வேலுநாச்சியார் தான். அவங்களுக்கு பின்னாடி வந்து பொண்ணு தான் பிறந்தாங்க. ஓகேங்களா. பெண் குழந்தை தான் பிறந்தாங்க. ஆனால் வேலுநாச்சியார் அளவுக்கு அந்த வெள்ளச்சி நாச்சியார் வந்து வரல பின்னாடி. அவங்க இதுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வேலுநாச்சியார் அளவுக்கு யாருமே வந்து முன்னெடுத்து வரல.
அவங்க சந்ததியில் பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் தான் முதல் அரசி, பெண் அரசி அப்படிங்கிற பட்டம் வாங்கினது வேலுநாச்சியார் தான். ஓகேங்களா? ஓகே, இதோட வந்துட்டு அவங்க எப்போ வந்து கைப்பற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1780 வந்து சிவகங்கையை வந்து வேலுநாச்சியார் கைவசம் வந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 16 வருஷம். அதுக்கப்புறம் வந்து 80க்கு அப்புறம் 96 வரைக்கும் வந்து இவங்க இருந்திருப்பாங்க. 16 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்களா? 1796 1780 வந்து சிவகங்கை கைப்பற்றிட்டு 16 வருஷம் வந்து நல்லாட்சியை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 16 வருஷமும் ஆங்கிலேய படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து ஓட விட்டுருப்பாங்க சிவகங்கை அரசியான வேலுநாச்சியார். இதோட வேலுநாச்சியாரோட பார்ட் வந்து முடியுது. அடுத்தது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்திங்கன்னா 1790 1799 இந்த காலகட்டத்தில் தான் வந்து கட்டபொம்மனோட காலம்னு சொல்கிறாங்க. அதாவது 9 ஆண்டுகள் அவர் ஆட்சி புரிந்த காலம். அவர் பிறந்த காலம் கிடையாது, ஆட்சி புரிந்த காலம். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகவீர பாண்டியன் அப்படிங்கிறது அவங்க அப்பாவோட பேர். ஓகேங்களா? யார்? கட்டபொம்மனோட அவங்க அப்பாவோட பேர் வந்து ஜெகவீர பாண்டியன். அவர் வந்து இறந்துடுறாரு. ஓகேங்களா? அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து பாஞ்சாலங்குறிச்சிங்கிறது இந்த ஆந்திரா சைடு. இவர் வந்து தெலுங்கு தான் அவரோட மொழி. கட்டபொம்மனோட ஒரு மொழி வந்து லாங்குவேஜ் வந்து தெலுங்கு தான் தாய்மொழி. இவர் என்ன பண்ணுறாரு, பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக வந்து கட்டபொம்மன் வந்து எப்போ வந்து பொறுப்பேற்றுக்கிறாருன்னா 30 வயசில் தான் வந்து பொறுப்பேற்றுக்கிறார். பார்த்துக்கோங்க, அப்போவே வந்து 30 வயசில் தான் வந்து ஆட்சி வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. இவரோட நேச்சர் எப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் வந்து தேவையில்லாத சண்டைக்கெலாம் போக மாட்டார். கட்டபொம்மன் வந்து தேவையில்லாத சண்டைக்கு போக மாட்டார். ஒரு அமைதியான அதே மாதிரி நிதானத்தோடு சேர்ந்த மனநிலை கொண்டவர் தான் வந்து கட்டபொம்மன். அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதோ, இந்த படத்தில் காட்டினாங்கள சிவாஜி நடிச்சிருப்பார்ல, அந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவரோ அதெல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப நிதானமான ஒரு அரசராக, ஒரு பாஞ்சாலங்குறிச்சியில் அந்த பாளையக்காரராக இருந்தவர் தான் இந்த கட்டபொம்மன். ஓகேங்களா? அப்படி நிதானமாக இருக்கிறவர் ஆங்கிலேயரை எதிர்க்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வழக்கம் போல் வந்துட்டு எப்படின்னா 30 வயசில் வந்து பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக தலைமையேற்றுக்கிட்டாரு. நல்லபடியாக தான் வந்து போயிட்டுருக்குது இவரோட ஆட்சி எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கம்பெனி அந்த ஆற்காடு நவாப் இருக்கார் பார்த்திங்களா, அவரு தான் வந்து எனக்கு எந்தெந்த இடம் இருக்கோ, அதாவது நான் எங்கெல்லாம் ஆட்சி பண்ணுறேனோ அங்கெல்லாம் நீ வரி வசூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உரிமையை வந்து ஆற்காடு நவாப் கம்பெனிக்கு கொடுத்துட்றாரு இல்லைங்களா. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொடுத்துட்றாரு, 1781 வந்து கொடுத்துட்றாரு. ஒரு உடன்படிக்கை போட்டு வந்து கொடுத்துட்றாரு. ஏன்னா வந்து அந்த ஆற்காடு நவாப்புக்கு நிறையா வந்து போரில் எல்லாமே ஹெல்ப் பண்ணது இந்த கம்பெனி ஆளுங்க தான். இந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, திப்பு சுல்தான் கூட வந்து ஆற்காடு நவாப் போர் புரிகிற ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து கம்பெனி தான் வந்து நீ வரியை மட்டும் வசூலிச்சிட்டு இருந்த அவங்களுக்கு முழு நிர்வாகத்தையும் நீயே பார்த்துக்கோப்பா, எனக்கு இங்கே போர் புரிகிற வேலைலாம் இருக்குது, வரி வசூலிச்சுட்டு அப்படியே அங்கே நிர்வாகத்தையும் நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஆற்காடு நவாப் கம்பெனிக்கு வந்து நிர்வாகத்தை நிர்வகிக்கிற பொறுப்பையும் வந்து முழு கண்ட்ரோல் வந்து இப்போ யார்கிட்ட போயிடுது, கம்பெனிக்கிட்ட போயிடுது. இவங்க வந்து கம்பெனி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ தான் வந்து நிர்வாக கண்ட்ரோலும் போயிடுச்சு, வரி வசூலிக்கிற கண்ட்ரோலும் அவங்கக்கிட்ட வந்துருச்சு. அப்போ இவங்க எல்லாமே டம்மியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாளையக்காரங்கள்லாம் வந்து எங்களுக்கு கீழே தான், கம்பெனி ஆளுங்களுக்கு நீங்கள் கீழே தான். அதாவது இவங்க வந்து கிட்டத்தட்ட பரம்பரையாக வந்து பாளையக்காரராக அந்த இடத்துல இருந்தவங்க, இன்றைக்கி புதுசாக வந்தவங்க எங்களுக்கு கீழே தான் நீ அப்படிங்கிற மாதிரி இவங்கள கொஞ்சம் தரக்குறைவாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எந்த பாளையக்காரர்களுக்குமே வந்து பிடிக்கல. இருந்தாலும் வந்து கட்டபொம்மன் முறையாக தான் வந்து வரி செலுத்திட்டு இருந்தார். இவரோட இந்த மனநிலையை பார்த்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஜேம்ஸ் லண்டன் அதுக்கப்புறம் காலின் ஜாக்சன் அவர் வந்துட்டு கட்டபொம்மன்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவனுக்கு என்ன அமைதியாக இருந்தால் போதும், அவன் வந்து அமைதியை தான் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேர் வந்து கட்டபொம்மனை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வரி எப்படி வசூலிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வருவாய் வருதோ அந்த விளைச்சலில் நீங்கள் வந்து 6ல் 1 பங்கு வந்து எங்களுக்கு கொடுத்துடணும். நாங்கள் இதை வந்து நவாப்புக்கும் கம்பெனியோட நிர்வாகம் உங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு வரியெல்லாம் கொடுக்கணும்னு நான் சொல்லி உங்களெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. அதனால் கம்பெனிக்கும் ஒரு பங்கு இருக்குது, நவாப்புக்கும் ஒரு வந்து அதில் ஷேர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதில் எவ்வளோ கொடுத்துடணும், 6ல் 1 பங்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க சரி சொன்னாங்க, ரைட்டு, அதோட அமைதியாக இருந்திருக்க வேண்டியதானே. ஆனால் இவங்கள மரியாதையாக நடத்தலை. பாளையக்காரர்களை கம்பெனி ஆட்கள் மரியாதையாக நடத்தலை. இவங்க வரி வசூலிக்கிறதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க, படையை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நீங்கள் வந்து வரி வசூலிக்கிறீங்களா இல்லை எங்கள் படைக்கு பதில் சொல்கிறீங்களா. நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ் ஆட்கள் வந்து, அதாவது பாளையக்காரங்கள் வந்து தன்மானம் மிக்கவங்க, ரொம்பவே வந்து தன்மானம் மிக்கவங்க. அமைதியாக கேட்டோம்னா அவங்க இன்னும் கீழறங்கி அமைதியாக வருவாங்க. நீ வந்து போருக்கு 1க்கு 2 பார்த்துக்கிறியா, 2ல் 1 வரியா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் வந்து இருப்பாங்க. என்கிட்டே வரியா, சரி பார்த்துக்கலாம்
பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே இருப்பாங்க. அந்த மனக்கசப்பு வந்து கம்பெனி ஆட்கள் தான் ஏற்படுத்தினது. ஓகேங்களா. இவங்க படையெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா எல்லாமே சுமூகமாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க வரி வசூலிக்கிறதுக்கு படையை வந்து பயன்படுத்திட்டாங்க. இதை வந்து இவங்களோட தன்மானத்தை சீன்ற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே பாளையக்காரங்களுக்கு ஒரு மனக்கசப்பாக இருந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா. இதற்கிடையில் வந்து கட்டபொம்மனுக்கு எந்த அளவுக்கு மனக்கசப்பு வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து பஞ்சம் வந்துடுது. ஓகேங்களா. பஞ்சம் வரப்போ கட்டபொம்மனால் சொன்ன வரியை வந்து கட்ட முடியல. அப்போ வந்து இவர் வந்து ஜாக்சனுக்கு வந்து சொல்கிறாரு, லெட்டர் வந்து போடுறாரு. இந்த மாதிரி ஜாக்சன், எனக்கு வந்து இப்போ பஞ்சம் வந்துருச்சு, எங்கள் சரியான விளைச்சல் வந்து எங்கள் இடத்துல கிடையாது, அதனால் நீ சொல்கிற வரியை வந்து என்னால் கட்ட முடியாது, நீ வந்து கடனாக வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, கடனுக்கு வட்டி மேலே வட்டி வந்து போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ செலுத்த வேண்டிய வரியை மட்டும் நிலுவைத் தொகையாக வைக்காமல் அதுக்கு பதிலாக வந்து வட்டி மேலே வட்டி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கட்டபொம்மனுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் வந்து கொடுத்தது. நம்ம அமைதியாக தானே சொன்னோம், இது வந்து வரி வந்து நீ வச்சுக்கோ, நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலே வட்டி வந்து அப்போ வந்து லேவாவதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது மேலே வந்து வட்டிக்கு மேலே வட்டி போட்டு வச்சுருக்கானே இந்த ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டி தொகை வந்து எப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவங்க செலுத்த வேண்டிய தொகைக்கு வந்து பாதிக்கு மேலே வந்து இருக்குது. 75% வந்து அதிகமாகவே இருந்தது. இது வந்து கட்டபொம்மனுக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை வந்து கொடுத்தது. இது வந்து முதல் காரணமாக. இது போக என்ன பண்ணாங்க, அவர் வந்து ஆட்சி காலம் எப்போ 90 to 99 98 வாக்கில், அதாவது 1798 டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கட்டபொம்மன் வந்து செலுத்த வேண்டிய தொகை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா 3310 பக்கோடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பக்கோடாங்கிறது அது ஒரு அளவு. இப்போ வந்து 100 ரூபா 500 ரூபாங்கிற மாதிரி பக்கோடாங்கிறதும் ஒரு அளவாக இருந்திருக்கு. ஓகேங்களா. அதாவது விஜயநகர பேரரசு காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா வரியை வந்து என்னவா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கோல்டு காயினாக தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது பரிமாற்றங்கள் வந்து பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பொருட்களில் தான் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா. அதாவது விளைச்சலை வந்து பொருளாக பிரித்து அந்த பொருளை தான் வந்து வரியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் பின்னணியில் அந்த பொருட்களை தானியங்களை விற்று அதை கோல்டாக மாற்றி அந்த பக்கோடாவாக, அதாவது 3300 பக்கோடாங்கிறது கோல்டு. ஓகேங்களா. கோல்டு இப்போ ஒரு பக்கோடான்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிராம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ, ஒரு 3.5 கிராமு ஒரு பக்கோடாங்கிறது. அப்போ கிட்டத்தட்ட 3310 பக்கோடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11,550 கிராமு. அப்போ எவ்வளோ தங்கம், கிட்டத்தட்ட ஒரு பேரரசில் ஒரு பகுதியில் ஒரு பாளையக்காரராக இருந்தவர்கிட்டயே இவ்வளோ தங்கம் இருக்குன்னா அப்போ ஓவரால் இந்தியாவில் எவ்வளோ தங்கம் இருக்கும். இப்போ ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஏன் பேராசை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாளையக்காரர்கிட்ட இவ்வளோ இருக்குன்னா அப்போ ஓவரால் இந்தியாவில் இருந்தால் அந்த மொத்தமும் நமக்கு கீழே இருந்தால் அப்படிங்கிற ஒரு பேராசை தான் இவ்வளோ 200 வருஷ அடிமைத்தனத்துக்கும் வந்து காரணமாக இருந்தது. ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து என்னாச்சு, 3300 பக்கோடா வந்து நிலுவையாக வந்து வச்சுருக்காரா. நிலுவையாக வச்சுருக்கிறப்ப ஜாக்சன் வந்து சொல்கிறாரு, நீ வந்து இவ்வளோ இதை வந்து வச்சுருக்க, ஒன்று என்னை வந்து பார்த்து ஏன் இவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு எனக்கு விளக்கம் கொடு, இல்லைனா கம்பெனி வந்து உன் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜாக்சன் வந்து கொஞ்சம் தலகணம் பிடிச்ச ஆள் தான். ஓகேங்களா. அதாவது தலகணம் பிடித்த ஒரு அதிகாரி தான் வந்து ஜாக்சன். அவர் வந்து கலெக்டராக வந்து இருந்திருக்காரு. அந்த டைம் பீரியடில் வந்து கலெக்டராக வந்து இருந்தார். இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 1798 அதே இடத்துல நீ ஆகஸ்ட் வந்து 18 வந்து ராமநாதபுரத்தில் வந்து என்னை வந்து பாரு அப்படின்னு வந்து கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு லெட்டர் மாதிரி வந்து அனுப்புகிறாரு. அதை பார்த்துட்டு ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனும் சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஜாக்சன் வந்து பார்த்துட்டு வர சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு டூருக்கு போயிடுறாரு. இவர் பாட்டுக்கு சும்மா குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு வந்து டூருக்கு போயிடுறாரு. இவன் வர என்னடா ஆச்சு, இந்த ஜாக்சன் வர இந்த மாதிரி லெட்டர் வேறு போட்டான், போய் பார்க்க போனால் இந்த மாதிரி வேறு ஆள் இல்லை, டூருக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அதே குற்றாலத்துக்கு போகிறாரு. கட்டபொம்மனும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகிறாரு. அங்கே போகிறப்பெல்லாம் வந்து வெயிட் பண்ண வைக்கிறது. இந்த ஜாக்சன் வந்து கட்டபொம்மன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுமே வெயிட் பண்ண வச்சுட்டு, வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து
இல்லை நான் இப்போ வந்து பிஸியாக இருக்கேன், அவர் வந்து கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் ஜாக்சன் போகிற இடத்துல எல்லாமே வந்து கட்டபொம்மன் வந்து பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. இது வந்து ஜாக்சனுக்கு ரொம்ப பெருமையாக போயிட்டே இருக்குது. அவருக்கு தெரியும், ஜாக்சனுக்கு தெரியும் கட்டபொம்மன் தன்னை பின்தொடர்றது வந்து ஜாக்சனுக்கு தெரியும். இருந்துமே வந்து கட்டபொம்மனை அவர் கண்டுக்கவே இல்லை. கடைசியாக வந்து ராமநாதபுரத்தில் வந்து போகிறாரு. ஓகேங்களா. இவங்க தான் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், இவங்க எல்லாமே வந்து கம்பெனி ஆளுங்களுக்கு விசுவாசி தானே. அப்போது வந்து ராமநாதபுரம் அரண்மனையில் வந்து மீட் பண்ணுறதுக்கு அனுமதி வந்து கொடுக்குறாங்க. அப்படி அனுமதி கொடுக்குறப்ப அங்கே அந்த அரண்மனையில் வந்து இருக்கிற அந்த காவலாளியை கூப்பிட்டு இங்கே இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா நாற்காலியும் எடுத்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார்? கட்டபொம்மன் இருக்கிறப்பயே. அதுக்கப்புறம் நாற்காலியெலாம் எடுத்துட்டு ஜாக்சன் உட்காந்துருக்காரு, கட்டபொம்மன் நின்றுட்டுருப்பார். நின்றுட்டே வந்துட்டு ஏன்பா வரி செலுத்தலை, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பஞ்சம் இருக்குது, இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, இரு நான் வந்து ஆலோசனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க. யாரை? கட்டபொம்மனை. அவருக்கு உட்காரத்துக்கு கூட எதுவும் கொடுக்காம நிற்க வச்சுட்டே இருக்காங்க. இதை பார்த்து வந்து இவர் கட்டபொம்மன் வந்து தனியாக போகல. யார்? சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு அமைச்சரோட தான் வந்து போகிறாங்க. இவங்க வந்து இந்த அவமானம்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு வந்து சிவசுப்பிரமணியம் ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த அவங்களோட தம்பிங்க, அதாவது கட்டபொம்மனோட தம்பிங்க, இவங்களுக்கு வந்து புரிஞ்சு போச்சு அங்கே ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜாக்சனும் வந்து கட்டபொம்மனை கைது செய்கிற நோக்கத்தில் தான் இருந்தாங்க. நீ வரி செலுத்தலை அப்படிங்கிற மாதிரி நிற்க வச்சா எப்படியா இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு கை காலை பார்க்கும், இதை வச்சு கட்டபொம்மனையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் நம்ம அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து ஜாக்சன் வந்து இருக்கார். ஆனால் கட்டபொம்மன் அமைதியாக மட்டும்தான் இருந்தாங்க. இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்த அந்த கட்டபொம்மனோட சகோதரர்கள் என்ன பண்ணிடுறாங்க, குதிரையில் ஏறி வந்து போயிட்டு அரண்மனைக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே வந்து 2 காவலாளிங்க வந்து தடுக்கிறாங்க. நீங்களாம் வந்து உள்ளே போகக்கூடாது, இது வந்து அதிகாரியோட உத்தரவு அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்படி தடுக்க வந்தவங்கள வந்து கொன்னுடுறாங்க. யார்? பிரிட்டிஷ் படை வீரர்களை தான் வந்து ஊமைத்துறை வந்து கொன்னுடுறாரு. ஓகேங்களா. கொன்னுட்டு அண்ணனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சிவசுப்பிரமணியத்தை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் முடியல. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த ஆங்கிலேய கம்பெனி படை வந்து சிவசுப்பிரமணியனாரை வந்து கைது பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. இந்த ஊமைத்துறை வந்து காவலாளியை வந்து கொன்றுப்பாருன்னு சொன்னோம் இல்லைங்களா, அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லெப்டினன்ட் கிளர்க்கு. ஓகேங்களா. இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, கட்டபொம்மனை ஊமைத்துறை அவங்க சகோதரர்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு அரண்மனைக்கு வந்து போயிடுறாங்க. பாஞ்சாலங்குறிச்சிக்கு போனோடனே கட்டபொம்மனால் நிற்க கூட முடியல, அந்த அளவுக்கு ஒரே படபடப்பாக இருக்குது. சிவசுப்பிரமணியத்தை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே படபடப்பாக இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கடிதம் வந்து எழுதுறாரு. ஓகேங்களா. இந்த கம்பெனியோட தலைமை இடம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது எங்கே இருந்தது? மெட்ராஸில் இருந்ததுல. அந்த மெட்ராஸ்லேயே தான் பக்கத்துலேயே ஆற்காடு நவாபும் வந்து அரண்மனை கட்டி இருந்திருப்பாங்க. ஏன்னா தனக்கு ஏதாவது ஒரு உதவினா ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் தானே வராங்க, அவங்கக்கிட்ட இருந்தால் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடு நவாபு எல்லாம் ஆங்கிலேயரோட தலைமை இடத்துல தான் வந்து இருந்திருப்பாங்க. அந்த தலைமை இடத்துக்கு வந்து இந்த கட்டபொம்மன் வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுகிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கீழே நாங்கள் கரெக்டாக தான் வரி செலுத்திட்டு இருந்தோம், ஏதோ பஞ்சகாலம் எங்களால் செலுத்த முடியல, நான் இவ்வளோ நிலுவைத் தொகையெல்லாம் வந்து வச்சுருந்தேன், அதை நான் காலக்கேடு வாங்கிறதுக்காக தான் வந்து ஜாக்சனை வந்து சந்திக்கலான்னு சொல்லிட்டு போனேன். அவரும் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னை இந்த தேதியில் வந்து வர சொன்னார். ஆகஸ்ட் 18 வந்து என்னை பார்க்க சொன்னார். நான் வந்து ஒரு செப்டம்பர் 19 அன்னைக்கோ தான் அவர் ஆனால் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. நான் போய் பார்க்க போனேங்க. பார்க்க இடத்துல என்னை இந்த மாதிரிலாம் நிற்க வச்சார், இந்த மாதிரி என்னை அலைய விட்டார், இந்த இடத்துலலாம் என்னை அலைய விட்டார் அப்படின்னு எல்லா டீட்டெயிலாக வந்து எழுதுறாரு. தெரியாமல் தான் வந்து இந்த லெப்டினன்ட் கிளார்க் வந்து கொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அமைச்சரோட சிவசுப்பிரமணியனாரையும் வந்து அதாவது கைது பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் வந்து இதுக்கான ஒரு தீர்வு வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்க்கு வந்து ஒரு கடிதம் வந்து போடுறாங்க. அவங்க வந்து பதில் கடிதம் பார்க்குறாங்க. ஜாக்சன் வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஆணவத்தோடு இருந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு கடிதம் சொல்கிறாரு. எப்பா நீ ஒன்று பண்ணு, நீ என்ன பண்ணுற, நான் ஒரு 3 பேரை அனுப்புகிறேன். யார்? ப்ரௌலன், அதாவது வில்லியம் ப்ரௌலன், வில்லியம் ஓரன், அதுக்கப்புறம் ஜான் கசா மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை நான் அனுப்புகிறேன். அந்த 3 பேர் தான் வந்து இங்கே இருக்கிற குழு இந்த பிரச்சனைக்கெலாம் வந்து தலைமை ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 3 பேரும் வராங்க. ஒருத்தன் தலையை பார்த்திங்கன்னா செம்பட்டையாக இருக்குது. ஒருத்தன் என்னடானா ஓரமாகவே தான் போய் உட்காரானே தவிர நடு இதில் வந்து உட்கார மாட்டேங்கிறான். இன்னொருத்தன் பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் கசகசா வந்து சாப்பிட்றது, இல்லைன்னா மேஜையில் தட்டிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருக்கான். ஒன்றும் இல்லை, இதுதான் ஷார்ட்கட். ஓகேங்களா. வில்லியம் ப்ரௌலன், வில்லியம் ஓரம், அதுக்கப்புறம் சான் காசா மேஜர். ஓகேங்களா. மேஜர் வந்து கசகசா வச்சு தட்டிகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது கசகசா கூட ஜாம் வச்சுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு.
இவங்கெல்லாம் வராங்க. என்னடா ஆள் பார்க்கவே வித்தியாசமாக ஒரு டைப்பாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனும் பார்க்குறாரு. சரி என்ன பண்ணுறது, நடந்ததை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனும் தனக்கு நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் 3 பேரும் ஒரு மார்க்கமாக இருந்தாலும் கட்டபொம்மனுக்கு ஃபேவராக தான் அது முடியுது. எப்படி, ஓகே சிவசுப்பிரமணியனாரை விடுதலை பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆளுங்க மேலே தான் தப்பு, ஜாக்சன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி ஜாக்சனை பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்க. கலெக்டராக இருந்த அவரை சஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அது போக நீங்கள் அந்த பெண்டிங் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அது பக்கோடா அந்த நிலுவை வரி எல்லாத்தையும் கட்டுறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டுறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் யாரோட இதில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா, எட்வர்ட் கிளைவ் தலைமையில் நடக்குது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநராக இருக்காங்க. சாரிங்க, நான் ராபர்ட் கிளைவ் சொல்லிட்டேன், அது பேர் எட்வர்ட் கிளைவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த இன்சிடெண்ட்லாம் நடக்குது. கட்டபொம்மனு தன்னோட முடிஞ்ச அளவுக்கு பணத்தை எல்லாம் ரெடி பண்ணி 1050, அதாவது 3310 பக்கோடாவில் 1080 பக்கோடா மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு மித்த எல்லா வரியும் செலுத்திடுறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு லூசிங்டன் அப்படிங்கிற ஜாக்சனை பணியிடை நீக்கம் பண்ணிவிட்டு லூசிங்டன் அப்படின்னு ஒரு புதிய கலெக்டரை நியமிக்கிறாங்க. ஆனால் புதிய கலெக்டரை நியமிக்கும் போதே ஒரு வார்னிங் எட்வர்ட் கிளைவ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நம்ம அவங்கள சீண்டிருக்கோம், நம்ம மேலே தான் தப்பு, இருந்தாலும் கட்டபொம்மனோட போக்கு கொஞ்சம் கவனித்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த லெப்டினன்ட் கிளர்க்குன்னு ஒருத்தவங்க ஊமைத்துறை கொண்டிருப்பார் இல்லைங்களா ஒரு இதில் கை கலப்பில், அவங்க குடும்பத்துக்கு தேவையான பராமரிப்பு காசெல்லாம் நீங்கள் தான் தந்துக்கணும் கட்டபொம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஏன்னா நம்மளால் ஒரு குடும்பம் இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கட்டபொம்மனும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1798 டிசம்பர் 15. ஓகேங்களா, அப்போ இதில் 3 டேட் நம்பர் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அவர் எப்போ என்னை சந்திக்கணும்னு சொன்னாங்க, ஆகஸ்ட் 18 அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆகஸ்ட்டு 18 1798 ஆகஸ்ட் 18 எப்போ அனுமதி கொடுத்துருப்பாங்க, அதே 1798 செப்டம்பர் 19 தான் அனுமதி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு மாதம் தள்ளி. அதுக்கப்புறம் இந்த விசாரணையெல்லாம் எப்போ நடந்துச்சு, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது 3 மாதம் தள்ளி டிசம்பர் 15 நடந்திருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ்லேயே இருந்திருக்காரு. ஓகேங்களா, எப்படியோ ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தாலும் 6 மாத கால இடைவெளியில் பார்த்திங்கன்னா இவங்க எவ்வளோ அலைஞ்சிருப்பாங்க, கட்டபொம்மன் எவ்வளவோ அலைஞ்சிருப்பார். ஓகேங்களா, 3 மாதம் அதே மாதிரி அந்த சிவசுப்பிரமணியனாரையும் மரியாதை குறைவாக தான் அவங்களும் நடத்துனாங்க. தன்னோட கட்டுப்பாட்டில் தானே வச்சுருந்தாங்க, கம்பெனி படை கட்டுப்பாட்டில் தானே இருந்தாங்க. அங்கேயும் அவருக்கு சரியான மரியாதையெல்லாம் கிடைக்கல. இதெல்லாம் பார்த்த இந்த கட்டபொம்மன் இதுக்கு மேலே நம்மளோட அமைதியாக இருக்கக்கூடாது, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பதிலடி நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயர்களை நம்ம எதுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ இந்த பாயிண்ட்டில் தான், இந்த பீரியட் டைமில் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்தே ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு கட்டபொம்மனுக்கு வருது. அதன் விளைவாக என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, இதே டைமில் தான் இந்த கோபால நாயக்கர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டமைப்புக்கு யார் தலைவர்னு பார்த்திங்கன்னா கோபால நாயக்கர் தான் தலைவராக இருப்பாங்க. இது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடில் தான் நடந்திருக்கும். அதில் யானைமலை, அதுக்கப்புறம் திண்டுக்கல், கஸ்தூரி நாயக்கர் இவங்கெல்லாம் சேர்ந்துருப்பாங்க. அதாவது கஸ்தூரி நாயக்கர்னு சொல்லிட்டு லட்சுமி நாயக்கர், அதுக்கப்புறம் யார் மணப்பாறையில் இருக்காங்க லட்சுமி நாயக்கர், அதுக்கப்புறம் தேவதானப்பட்டியில் பூஜை நாயக்கர், அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் திண்டுக்கல்லோட இதாக இருந்த அந்த திப்பு சுல்தான் இருக்கார் பார்த்திங்களா, அவரும் சேர்ந்துக்கிறாரு. ஓகேங்களா, இதெல்லாம் வச்சுட்டு தான் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துகிறாங்க. இதில் மதுரை, அதாவது மறு சகோதரர்களும் கலந்துப்பாங்க. இப்படி இருக்கிற அந்த திண்டுக்கல் கூட்டமைப்பில் கட்டபொம்மனும் போய் கலந்துக்கிறாரு. இது எஸ்ஆர் லூசிங்டன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வாட்ச் பண்ணிட்டே இருந்து கம்பெனிக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கட்டபொம்மன் போய் மறு சகோதரர்களை பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு நியூஸ் போயிடுச்சு, இந்த மாதிரி அவர் போயிருக்காரு அப்படின்னு எஸ்ஆர் லூசிங்டன் மெட்ராஸ்க்கு சொல்லிட்டாங்க. நீ எதுக்கும் அவனை வாட்ச் பண்ணிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்லேருந்து லூசிங்டனுக்கு ஆர்டர் வந்துருச்சு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, லூசிங்டன் கட்டபொம்மனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு.
ஓகேங்களா. அடுத்து வந்து எப்படி திண்டுக்கல் நாயக்கர், அதாவது திண்டுக்கல் கூட்டமைப்பில் வந்து கோபால நாயக்கரோ அதே மாதிரி இங்கே ஒரு மரு சகோதரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. அந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்களா ஆனைமலையோட எதுல் நாயக்கர், அதுக்கப்புறம் வந்து கோபால நாயக்கர், அதுலேயும் வந்து இருக்கார் கோபால நாயக்கர். இவங்கெல்லாம் வந்து மரு சகோதரர்கள். இவங்கெல்லாம் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு தலைவராக யார் இருக்கிறாங்கன்னா மரு சகோதரர்களாக தான் வந்து தலைமையாக இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருச்சி அறிக்கை தான், திருச்சிராப்பள்ளிங்கிறது திருச்சி அறிக்கை தான், அந்த அறிக்கையை வந்து ஒன்று தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நியூஸ் வந்து கட்டபொம்மனுக்கு போகுது. கட்டபொம்மன் வந்து அதில் வந்து சேர்ந்துக்கிறாரு. இது வந்து லூசிங்டனுக்கு தெரிய வருது. இதெல்லாம் என்ன ஆயிடுது, ஆங்கிலேயருக்கும் வந்து சரி இதுக்கு மேலே இவங்களை விட்டு ஆகாது, இதுக்கு ஏதோ ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களும் வந்து கட்டபொம்மனுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனால் கட்டபொம்மன் அதை கேட்க மாட்டார். ஓகேங்களா. இதுக்கு இடையில வந்து ஒரு படையை வந்து மரு சகோதரர்கள் என்ன பண்ணுறாரு, மரு சகோதரர்களை பார்க்க போயிடுவார் கட்டபொம்மன். ஓகேங்களா. கட்டபொம்மன் மரு சகோதரர்களை பார்த்து நானும் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுல தீவிரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஒரு படைப்பிரிவு வந்து மரு சகோதரர்கள் வந்து கொடுத்து அனுப்பி விடுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து கம்பெனி எப்படி நிர்வாகத்தை முழுசாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க, அதில் ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. புதுசாக எந்த படைப்பிரிவும் நீங்கள் உருவாக்கிக்கூடாது, நாங்கள் கொடுக்குற படைப்பிரிவை தான் நீங்கள் பராமரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ரூலு. இதுக்கு இடையில வந்து கட்டபொம்மன் புது படைப்பிரிவினை கொண்டு போய் கோட்டை வாசலில் நிறுத்தவும் ஆங்கிலேயர்களுக்கு கன்ஃபார்மாக நியூஸ் தெரிஞ்சு போச்சு, இவங்க வந்து நமக்கு வந்து ஆப்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டுக்கிறாங்க அப்படின்னு வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இதில் வந்து கட்டபொம்மனை வந்து எத்தே ஆகணும், இதை வந்து இப்பயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து முடிவுக்கு வராங்க. இவர் திரும்பி வரும்போது ஒரு படைப்பிரிவோடு போயிட்டு என்ன பண்ணுறாரு, மற்ற பாளையக்காரர்களை நம்மளும் வந்து கூட்டு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பாளையக்காரங்களை இணைக்கிற வேலையும் வந்து கட்டபொம்மன் வந்து பார்த்துட்ருக்காரு. அதுபடி பார்த்திங்கன்னா வந்து சிவகிரி பாளையக்காரங்கிட்ட கேட்குறாங்க. அவரு நாங்களாம் வந்து இணைஞ்சிக்க மாட்டோம்பா, நம்மளாம் கம்பெனிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இவங்களாம் கூட வரமாட்டாங்க. இதனால் கோவம் அடைஞ்ச வந்து ஒன்று நீ எங்கள் கூட கூட்டு சேரு, இல்லைனா உன்னை ரெண்டில் ஒன்றா நான் பார்த்துட்றேன், ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணுற நீ இந்த மண்ணில் வாழவே தகுதி இல்லை அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சிவகிரி பாளையக்காரரை எதுக்கிறதுக்காக தன்னோட படைப்பிரிவு வந்து நோக்கி போகிறாரு. இந்த சிவகிரி பாளையக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கம்பெனிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கட்டபொம்மன் வந்து என்னை எதுக்கிறதுக்காக என்னை நோக்கி வந்துட்டு இருக்கான் அப்படின்னா உன்னை எதுக்கிறது என்ன எதுக்கிறதுக்கு சமம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்பெனி ஆளுங்க சிவகிரி பாளையக்காரர்கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாங்க. உடனே வந்து கம்பெனி ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே வந்து கட்டபொம்மன் கிட்ட பொறுமையாக இருக்க முடியாது, நம்ம வந்து போருக்கு தயாராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திருநெல்வேலி நோக்கி வந்து படைப்பிரிவு வந்து அனுப்புகிறாங்க. யார், கம்பெனி ஆளுங்க வந்து படைப்பிரிவை நோக்கி அனுப்புகிறாங்க. ஓகேங்களா. பாஞ்சாலங்குறிச்சி வந்துடுறாங்க. மெட்ராஸ்க்கு வந்து நியூஸ் போனோடனே என்ன பண்ணுறாங்க இவங்க, அதுதான் வந்து இந்த மாதிரி சிவகிரி பாளையக்காரங்கள்லாம் வந்து எதுக்கிறது கட்டபொம்மன் வந்து சொல்லியிருக்காரு இல்லைங்களா. இது வந்து இந்த நியூஸ் வந்து மெட்ராஸ்க்கு வந்து போயிடுது. மெட்ராஸ்க்கு போனோடனே அவர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அதான் 1798 99 இந்த ஒரு கால பீரியடில் தான் வெறும் போராகவே நடந்திருக்கும். அப்போ மே மாதம் 1799 வந்து வெல்லஸ்லி பிரபு என்ன பண்ணுறாரு, திருநெல்வேலிக்கு வந்து சொல்கிறாரு. திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் தஞ்சாவூர், மதுரை இந்த இடத்தெல்லாம் வந்து படையெல்லாம் நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம்ல, அவங்க எல்லாம் ஸ்ட்ரைட்டாக வந்து திருநெல்வேலி போங்க, அங்கே வந்து கட்டபொம்மன் வந்து படைப்பிரிவை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு யார் வந்து லீடராக போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜர் பானர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நீ தலைமை ஏற்றுட்டு கட்டபொம்மனை போய் என்ன வந்து ஒரு கை பார்த்துரு அப்படின்னு சொல்லி வெல்லஸ்லி பிரபு ஆர்டர் போடுறாரு. ஓகேங்களா. ஆர்டர் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் பானர்மேன் என்ன பண்ணுறாரு, போகிற போக்கில் வந்து திருவிதாங்கூர் மன்னரும் எங்கள் பூலித்தேவர் காலத்திலே வந்து யார்கிட்ட கம்பெனி ஆளுங்கிட்ட வந்து சேர்ந்துருப்பார் இல்லைங்களா. அப்போ திருவிதாங்கூர் மன்னர் வந்து சொல்கிறாரு, நானும் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் பானர்மேன் படையோட திருவிதாங்கூர் மன்னர் படையும் வந்து சேர்ந்துக்குது. இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, கட்டபொம்மனை வந்து நாங்கள் வந்து இத்தனை படைப்பிரிவு வந்திருக்கோம், உங்கள்கிட்ட படைப்பிரிவும் கம்மி, நீ பேசாத எங்ககிட்ட சரணடைஞ்சிரு, நாங்கள் உனக்கு என்னவோ பார்த்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, 1799 அதாவது மே மாதத்தில் வந்து படை திரட்டிட்டு போயிட்டு செப்டம்பர் 1 வந்து சொல்கிறாங்க, நீ வந்து சரணடைப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்க. ஆனால் வந்து கட்டபொம்மன் என்னால் சரணடைய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு இடையில பார்த்துட்டு அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பக்கத்துலேயே வந்து படைமுகாம் வந்து அமைச்சிருப்பாங்க. அதாவது படைமுகாம்னா கூடார மாதிரி போட்டு அங்கேயே வந்து உன்னை எதுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கு இடையில வந்து என்ன பண்ணுவாங்க, பாஞ்சாலங்குறிச்சியில் வந்துட்டு ஃபுல் ஃபோர்ஸையும் கொண்டு போய் வந்து மேஜர் பானர்மேன் வந்து நிறுத்தி வச்சுருப்பார். செப்டம்பர் 1 வந்து வார்னிங் கொடுக்குறாரு, கட்டபொம்மன் வந்து மறுத்துருவார். செப்டம்பர் 5 அன்றைக்கி சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முழு படையும் கொண்டு வந்து நிறுத்திடுறாரு மேஜர் பானர்மேன். எந்தெந்த இடத்துலேருந்தெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள்,
இந்த இடம் ரொம்ப முக்கியம். அதாவது திருச்சி, தஞ்சாவூர், மதுரை. ஓகேங்களா? திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை, அது போக திருவிதாங்கூர் மன்னர் படைகள், இதுக்கு இடையில வந்து கம்பெனியோட படைகள் இதெல்லாம் சேர்ந்து பாஞ்சாலங்குறிச்சியில் முற்றுகையிடுறாங்க செப்டம்பர் 5 அன்னைக்கு. அப்பயும் வந்து ஃபஸ்ட்டு செப்டம்பர் 1 வந்து நிபந்தனை வைக்கிறாங்க, மாட்டேன்ட்டார். செப்டம்பர் 5 அன்னைக்கு ஃபுல் படையும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்பயும் வந்து கட்டபொம்மன் அசரவே இல்லை. என்னடா இது வம்பா போச்சு அப்படின்ட்டு இந்த இவர் ஒரு நம்மளுக்கு தான் நம்மளை தோக்கடிக்க நம்மளே போதுமே, அதில் வந்து ஒரு துரோகியை வந்து அனுப்புகிறாரு. யாருன்னா அவர் பேர் ராமலிங்கம். அவரை வந்துட்டு போயிட்டு கட்டபொம்மனுக்கு இருக்கிற சூழ்நிலையை புரிய வையே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கணும், ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நீ உள்ளே போயிட்டு 2 நாள் தங்கிட்டு அங்கே இருக்கிற ரகசியத்தை எல்லாத்தையும் வந்து நீ வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ராமலிங்கத்திட்ட சொல்கிறாங்க கம்பெனி ஆளுங்க. சரின்னு சொல்லிட்டு ராமலிங்கமும் போகிறாரு. போயிட்டு எப்பா நீ ஏன்ப்பா இப்படி வீண் புடியாக முடிச்சிட்டு இருக்கிற, பேசா சரணடைஞ்சிருப்பா அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. நீ எங்களுக்கு விருந்தாளியாக வந்திருக்க, இல்லைனா உன்னையே 2ல் 1 நான் பார்த்துருப்பேன், இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இவரும் வந்து 2 நாள் தங்க வைக்கிறாங்க. அவர் கோட்டையோட நூக்கர் கார்னர் ஃபுல்லாக வந்து பார்க்குறாரு. அப்போ பார்க்குறப்ப ராமலிங்கத்துக்கு ஒரு இடம் வந்து தட்டுப்படுது. மற்ற இடங்களில் விட இந்த இடம் வந்து கோட்டை ரொம்ப பலவீனமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தாக்குனோம்னா எளிமையாக கோட்டைக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு ஒரு இடம் வந்து ராமலிங்கருக்கு வந்து தெரிய வருது. தெரிய வந்தோடனே இவர் நைஸாக வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு கம்பெனி ஆளுங்கிட்ட இந்த ரகசியத்தை போட்டு உடச்சிட்றாரு ராமலிங்கம். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்பெனி ஆளுங்க தன்னோட பீரங்கி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் பலவீனமான இட பகுதியில் வந்து கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஓகேங்களா? நிறுத்தி ஒவ்வொரு பீரங்கி குண்டுகளாக வந்து செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. கோட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பலவீனமடைய ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொருத்தவங்க கோட்டை வந்து கோட்டையிலேருந்து இங்கே பாருங்கள், இது வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து இப்போ கட்டியிருக்காங்க, புரியுதுங்களா? இது வந்து ஆரம்பத்தில் இருந்தது கிடையாது, இப்போ ரெனோவேட் பண்ணி கட்டினது தான் இந்த கோட்டை. கட்டபொம்மன் வந்து கட்ட முடியாது, அதாவது கட்டபொம்மன் காலத்தில் கோட்டை தரமட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஊமைத்துறை வந்து எடுத்து கட்ட ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் அந்த நினைவாக தான் வந்து திரும்ப பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மாதிரி ஒரு டிசைனில் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து புறணமைக்கப்பட்டதே தவிர அவங்க காலத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்த கோட்டை கிடையாது. ஓகேங்களா? அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் இல்லை கிடையாது, இந்த கோபுரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி வந்து நடக்க ஆரம்பிக்குதா, பீரங்கி குண்டுக்கெல்லாம் இருந்து கோட்டை ஒவ்வொரு பக்கமாக வந்து தன்னோட வலுவிழக்க ஆரம்பிக்குது. இதில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, சிவசுப்பிரமணியனார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு படையை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு போரில் வந்து ஈடுபடும் போது கல்லர்பட்டி அந்த இடத்துல வந்து சிவசுப்பிரமணியனார் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நியூஸ் வந்து கட்டபொம்மனுக்கு வந்து போகுது. நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல போர் இதில் விட்டுட்டு கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு போகிறாரு. தப்பிச்சு எங்கே போகிறாரு, எட்டயபுரம் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு புதற்காட்டில் போய் ஒளிஞ்சிருப்பார். கம்பெனி ஆளுங்க இவரோட தலைக்கு வந்து வெகுமதி வந்து சொல்கிறாங்க. எட்டயபுரம் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை அரசரையும் இங்கே வந்து வேட்டைக்கு போயிட்டுருக்கிறப்ப கட்டபொம்மன் மறைவிடம் வந்து தெரிஞ்சு போயிடுது. இதை வந்து நாங்கள் இருக்கும் போது நீ ஏன் ஒளிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனை வந்து கூப்பிட்டு வந்து கம்பெனி ஆளுங்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. ஓகேங்களா? இது வந்து பச்சை துரோகம் அப்பயே வந்து பண்ணியிருக்காங்க. யார், எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர் வந்து கட்டபொம்மனுக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. இது ஒரு வாக்கில் போயிட்டுருக்கும் போது இந்த கல்லர்பட்டியில் வந்து சிவசுப்பிரமணியனார் கைது பண்ணாங்க இல்லைங்களா, அவரை வந்து எப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 அன்னைக்கு வந்து நாகலாபுரத்தில் வந்து தூக்கில் போட்டுடுறாங்க. ஓகேங்களா? இந்த நியூஸும் வந்து கட்டபொம்மனுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் மேஜர் பானர்மேன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து ஒரு அரச மரியாதையோடைய கூட நடத்த கிடையாது கட்டபொம்மனை. வெளியே கூப்பிட்டு வந்து அங்கே ஒரு புளிய மரம் வந்து இருக்கும். ஓகேங்களா? அங்கே வந்து எல்லா மக்களும் வந்து கூடியிருப்பாங்க. அங்கே கூடி இருக்கும் போது இவர் மேலே வந்து இல்லாத கேஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் நீ பண்ணியா அரசருக்கு வந்து நீ துரோகம் பண்ணியிருக்க, இது உண்மையான்னு சொல்லும் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து பழிகளையும் வந்து ஒப்புக்கொண்டார். ஆமா நான் பண்ணேன் அப்படின்னு வந்து ஒரு காமெடியாக தான் வந்து பானர்மேன் வந்து காமெடி மேன் மாதிரி தான் கட்டபொம்மனை வந்து நினச்சி பண்ணியிருப்பார். அவர் தன் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றங்களையும் வந்து ஒத்துருப்பார். ஒத்துக்கிட்டோடனே என்ன பண்ணியிருப்பார், சக பாளையக்காரங்க எல்லா பாளையக்காரங்களையும் கூப்பிட்டு அக்டோபர் 16 அன்னைக்கு தான் அவர் மேலே விசாரணை வந்து நடந்திருக்கு. கட்டபொம்மன் மேலே விசாரணை வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? அது உடனே இவர் என்ன பண்ணுறாங்க, விசாரணை நடந்து அவர் மேலே வந்து தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு திருநெல்வேலிக்கு பக்கத்துலேயே வந்து கயத்தாறு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பழைய கோட்டை இருக்கும். ஓகேங்களா? அந்த பழைய கோட்டையில் ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்தில் போய் வந்து எல்லார் முன்னிலையிலையும் அவர் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஆங்கிலேயர்களை இதுதான் கதி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தூக்கில் போட்டு கட்டபொம்மனை வந்து
கொண்டிருப்பாங்க. இப்படி தான் வந்து கட்டபொம்மனோட வாழ்க்கை வந்து முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நிறைய நாட்டுப்புற பாட்டு வழியாக மக்கள்கிட்ட போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து வேலு நாச்சியார் கட்டபொம்மன் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே மனசில் பதிகிற மாதிரி ஒரு ஸ்டோரியாக வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புக் எடுத்து படிக்கிறப்ப அந்த டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், 1 by 1 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அடுத்த பாட்டில் வந்து மரு சகோதரர்களோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? மரு சகோதரர்கள், அதுக்கப்புறம் வந்து யார், வேலூர் புரட்சி பற்றி பார்ப்போம். மரு சகோதரர்களுக்கு அப்புறம் தீரன் சின்னமலை, அதுக்கப்புறம் வேலூர் புரட்சி. அவ்வளோதான். இந்த லெசன் வந்து 3வது பார்ட்டோட வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம அடுத்தடுத்து இன்னும் சுவாரஸ்யமான தகவலை சுவாரஸ்யமான விதத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.